யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 4ஆம் நாள் 18/3/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் வயதிலே மூத்தவர்களாகிய தாத்தா பாட்டி குருவானவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. நாம் ஆசார சீரராக ஆலய வழிபாடுகளை செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இன்றைய தினம் அமாவாசை திதி. அப்பா அம்மா இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையிலே விரதமாக இருந்து தாய் தந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்து மோட்ச அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்யக்கூடிய சிறந்த நாள் இந்த அமாவாசை திதி. இதில் அப்பா அம்மா இருவருக்குமே இந்த சிரார்த்தங்களை செய்யக்கூடிய சிரார்த்தம் செய்யலாம், தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம், அல்லது மோட்ச அர்ச்சனை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த தாய் தந்தையருக்காக விரதம் இருந்து மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய இந்த அமாவாசை விரத பூஜை வழிபாடுகளிலே நாம் சிரத்தையோடு செய்யப்பட வேண்டும். இந்த சிரத்தையோடு செய்வதனாலே தான் அதுக்கு சிரார்த்தம் என்ற ஒரு பெயர் வந்தது. அந்த வகையிலே இந்த பெற்றோர்கள் வாழும் காலத்தில் அவர்களை நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். மறைந்த பின்பு அவர்களுக்காக இந்த மாதத்தில் ஒரு நாள் நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும். அவ்வாறு அந்த குடும்பத்திலே அப்பா இல்லை என்றால் அல்லது அம்மா இல்லை என்றால் அல்லது அப்பாவும் அம்மாவும் இல்லை என்றாலும் இந்த அமாவாசையிலே அவர்களை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கும். அந்த பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற பொழுது இல்லத்திலே சுபகாரியங்களெல்லாம் நிறைவேறுமாம். அதனாலே தான் இந்த சுபகாரியங்களுக்கெல்லாம் இந்த பிதர்களுடைய ஆசி வேண்டி நாம் ஒரு திருமணத்தை நடத்துகின்ற பொழுது கூட அங்கே நாந்தி சிரார்த்தம் என்கின்றதாகிய மறைந்தவர்களை வேண்டி இந்த சிரார்த்தங்கள் செய்து அங்கே அந்த வழிபாடுகள் எல்லாம் செய்யப்படுவது. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த அமாவாசையிலே நாமும் இறை வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகளை செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி வைத்து மோட்ச அர்ச்சனை செய்து இவ்வாறான வழிபாடுகளை எல்லாம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு வந்து அமையக்கூடியது. இன்று புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே அற்புதமான நாள் இந்த புதவாரம் என்கின்றதாகிய புதன்கிழமை. அவ்வாறு இந்த சிறந்த நாளிலே நாம் இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செய்வதோடு பெற்றோர்களை போற்றி பணிந்து வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டிலே அப்பா அம்மா இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வயதான காலத்திலே அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது. அவ்வாறு வயதானவர்கள் இருக்கிற பொழுது அந்த வீட்டிலே எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்குமாம். வயதான பெரியோர்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு கண் பார்வை தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நடக்க முடியவில்லை என்று அவர்கள் ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவ்வாறு வாழுங்காலத்தில் அவர்களை எல்லாம் நாம் இவ்வாறு பாதுகாப்பதோடு மறைந்த பின்பு அவர்களுக்காக இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும்
இந்த அமாவாசை திதிகளிலே தர்ப்பணங்கள் செய்து மோட்ச தீபங்கள் ஏற்றி மோட்ச அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் அந்த பிதிர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவார்களாம். அந்த பிதிர்களுடைய ஆசியும் இறையருளும் பூர்ணமாக கிடைத்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 29ஆம் நாள். கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கடவுள் எங்களை தண்டிக்கின்றார், கடவுளுடைய சாபம் எங்கள் மீது இருக்கின்றது, நாங்கள் துன்பப்படுவதும் நாங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகள் கொள்வதும் கடவுளுடைய சாபம் என்று சிலர் நம்புகின்றார்கள். அதனால் தங்கள் மீது அவர்கள் பழியை சுமத்தி குற்ற உணர்வுகளினாலே பாதிக்கப்படுகின்றார்கள். தீராத நோய் வந்துவிட்டால் அல்லது ஆபத்துக்கள் விபத்துக்களிலே அவர்கள் சந்தித்தால் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை காணுகின்ற பொழுது ஏதோ கடவுள் தங்களுக்கு தூரத்தே இருக்கின்றார், அல்லது கடவுள் மௌனமாக இருக்கின்றார், அல்லது கடவுளுக்கு எங்கள் மீது அக்கறை இல்லை, இப்படியெல்லாம் நாங்கள் இந்த கடவுளை தவறாக புரிந்து கொள்வது வழக்கம். ஆனால் வேத நூலை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது கடவுள் எப்பொழுதும் வாக்குறுதி அளிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அவருடைய வாக்குறுதி எப்பொழுதும் மீட்பை சார்ந்ததாகவும் விடுதலையை சார்ந்ததாகவும் ஒரு வாழ்வினுடைய எதிர்காலம் சுபூட்சமாக இருக்கும் என்று நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தவக்காலத்திலே நாங்கள் மீண்டும் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற மனநிலையோடு ஆண்டவருடைய பராமரிப்பிலே அவருடைய ஆசிகளிலே நம்பிக்கை வைக்கின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்வில் நம்பிக்கை கொள்வதற்கு, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மீண்டும் இறைவனை சந்தித்து அவருடைய ஆசீர் பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு அருள் வழங்குகின்ற ஒரு காலமாக அமைகின்றது. எசையா இறைவாக்கினர் அழிந்து போன இந்த எருசலேம் மீண்டும் அது புனருத்தானம் செய்யப்பட்டு மக்கள் எல்லோரும் ஒரு சுபூட்சமான ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பார்கள் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார். அதனாலே அழிவின் மத்தியிலும் மீண்டும் எங்களுடைய வாழ்வு உயிர் தெழுவதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு அருள் வழங்குவார். ஆகையினாலே இத்தகைய மீட்பு வழங்குகின்ற, விடுதலை வழங்குகின்ற கடவுளை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு குறுக்கு வழிகளை நாடுவோம். இந்த பணமும் புகழும் பெயரும் சில வேளைகளிலே எங்களுக்கு பாதுகாப்பு தரும் என்று நம்பலாம். இவைகளெல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவை என்றாலும் எங்களுடைய வாழ்க்கையின் அடிமனதிலே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இறை நம்பிக்கை இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை நோக்கி பயணிக்கும். எனவே இந்த தவ காலத்திலே நாங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வருவோம். ஆண்டவருடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், அவர் எங்களை உற்று நோக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாங்கள் பயணிப்போம். அவரிலே எங்களுடைய நம்பிக்கையை ஊன்றி அவருடைய பராமரிப்பிலே நாங்கள் என்றும் வளமோடு வாழ முடியும், வெற்றியை மீண்டும் பெற முடியும், எங்களுடைய வாழ்வில் மீண்டும் புதிய அத்தியாயங்கள் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு புறப்படுவோம். இறைவன் உங்களுக்கு தன்னுடைய பாதுகாப்பையும் ஆசீரையும் இந்த நாளிலே அருள வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமேன்.
الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தாலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும் சொகுசான பௌதிக வளங்களையும் நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தாலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல்குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல்குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கு என்று அல்லாஹு தாலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தாலா இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்மா குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இன் தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட
நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.